أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலிஃப் 2 இந்த ஃபைலுடைய பேர். இது பார்க்கும்போது ஒன்று மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றும் இல்லை, இது அலிஃப். ஏன்னா இந்த மாதிரி தர்த்தீபாக ஒரு நேம் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதை நம்ம மறுபடியும் அதை எடுத்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால அலிஃப் 2. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அலிஃப் 1 சொல்லி தஜ்வீதுடைய இன்ட்ரோடக்ஷன். இது இப்போ அலிஃப் 2. இதில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது எழுத்துக்களுடைய அறிமுகம். அரபி எழுத்துக்கள் அது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிற அந்த எழுத்துக்களுடைய அறிமுகம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நோக்கத்துக்காக வேண்டி நாம் இதை கற்றுக்கொள்கிறோம், என்ன நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லை, என்ன நோக்கம், நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கம் என்ன. தஜ்வீத் மட்டுமல்ல, வேறு எந்த அமலாக இருந்தாலும் சரி, அதனுடைய மக்சத் என்ன, எதன நோக்கத்துக்காக வேண்டி அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சரி செய்யணும். நீயத்துன்னு சொல்லுவோம். இந்த நீயத்தை நாம் முதல்ல சரி செய்யணும். நாம் கற்றுக்கொள்கிற இதை வச்சு யாரும் பேரோ புகழோ வேறு எந்த ஒரு விதமான நோக்கம், நம்மளை பார்த்து திறமையானவங்க அப்படின்னு சொல்லணும், எந்த நோக்கம் இல்லை. நம்முடைய ஒரே நோக்கம் அல்லாஹுடைய பொருத்தம். நான் செய்யக்கூடிய இந்த அமலின் மூலம் அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். குர்ஆன் இருக்குது, ரொம்ப ரொம்ப லேஸ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நாம் இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதை கற்றுக்கொள்வது ரொம்ப லேசு, ஏன்னா அல்லாஹ்வே இதை இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் இது ரொம்ப லேசு. அது மட்டும் இல்லை, இது எவ்வளோ சிறந்த ஒரு விஷயம் குர்ஆனை கற்றுக்கொள்வது. ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களிலே சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. ஆகினால இந்த சிறப்புக்களை விளங்கி இந்த நீயத்தை நம்ம சரி செஞ்சு இது ஆசையோடு நம்ம கற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் முறையாக நாம் இதை பயிற்சி செஞ்சோன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியால் மிக லேசான முறையில் அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறானோ அந்த மாதிரி நாம் குர்ஆனை ஓதுறதுக்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் தருவோம். முதலாவதாக புள்ளிகள், நுக்தா என்று சொல்லுவாங்க. இதை நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு நுக்தா இருக்குது, அதுக்கு சாதாரண புள்ளி என்று சொல்லுவாங்க. இதனுடைய ஒரு சின்ன ஒரு அறிமுகம். இது ஒரு நுக்தா எழுத்துக்கு கீழே, 2 நுக்தா எழுத்துக்கு மேலே, 3 நுக்தா எழுத்துக்கு மேலே, 1 நுக்தா எழுத்துக்கு மேலே, 2 நுக்தா எழுத்துக்கு கீழே. உங்களுக்கு போக போக அந்த பயிற்சியிலே விளங்க ஆரம்பிக்கும். ஆரம்பங்கிறனால ஒரு சின்ன அறிமுகத்துக்காக சில எழுத்துக்களில் புள்ளிகள் வரும். அதை நாம் ஒரு சில எழுத்துக்களில் மேலே இருக்கும், கீழே இருக்கும், 2 3 இருக்கும். இந்த அடிப்படைகளில் அந்த புள்ளிகள் மட்டும் நாம் என்ன செஞ்சு கொள்வது, புரிஞ்சு கொள்வது. இப்போ நாம் பார்க்க போகிறது எழுத்துக்களுடைய அறிமுகம். இந்த முதல்ல இந்த 4 எழுத்துக்களை மட்டும் நாம் தெளிவான உச்சரிப்போட பார்க்குறோம். அலிஃப், ப, த, சா. இந்த சா என்று சொல்லும்போது 2 பல்லுக்கும் இடையில நாக்க வெளியில நீட்டின மாதிரி வச்சு சொல்லணும். சா சா சா. அலிஃப், ப, சா, ப, அலிஃப், சா, ப, த, அலிஃப், த, சா, அலிஃப், ப, த, சா. இப்போ இது நீங்களாகவே பயிற்சி செஞ்சு பாருங்க. அடுத்ததாக எழுத்துக்களின் அறிமுகம். ஜீம். சில எழுத்துக்களை நீட்டி ஓதணும், அதில் ஜீமும் ஒன்று. ஜீம், ஹ, ஹ, ஜீம், ஹ, ஜீம், ஹ, ஹ,
خ ح جيم خ. ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, சிரமத்தோடு குர்ஆன் ஓதுனா 2 மடங்கு கூலி. அது மட்டுமல்ல, நாளை மறுமை நாளில் மலக்குகளோடு எழுப்பப்படுவார் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. முஸ்லிமில் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா வல்லதி யக்ரஉல் குர்ஆன் வ யததஅதஅ ஃபீ வஹுவ அலைஹி ஷாக்குன் லஹு அஜ்ரான். குர்ஆனை நன்றாக ஞாபகம் வைத்துள்ள, மேலும் நன்றாக ஓதக்கூடிய ஹாஃபிதை நாளை மறுமை நாளில் லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்னும் பலகையிலிருந்து குர்ஆனை கொண்டு வரும் சங்கைக்குரிய அல்லாஹ்விற்கு வழிபடக்கூடிய மலக்குகளோடு எழுப்பப்படும் சிறப்புமிக்க குர்ஆனை திக்கி திக்கி ஓதி அதில் சிரமத்தை மேற்கொள்கிறவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. சிரமம் இருக்குது, திக்கி 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 ஓதுறாரு. ஆனால் ஓதுறதை நிறுத்தல, அந்த திக்குவதின் காரணமாக ஏற்படக்கூடிய சிரமத்தை சகிச்சுக்கிறாரு, இவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. ஒன்று, அந்த குர்ஆனை ஓதுறாரு அல்லது ஓதுவதற்குண்டான அந்த பயிற்சியை எடுக்கிறாரு. 2வது, அதில் ஏற்படக்கூடிய சிரமத்தை சகித்து கொள்றாரு. இதன் காரணமாக இவருக்கு நாளை மறுமையில் இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஆகையினால ஆரம்பத்தில் நமக்கு இது கொஞ்சம் நமக்கு வருமா, நம்மளால முடியுமா என்று ஒரு சிந்தனை இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். கண்டிப்பாக நம்மளும் அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அந்த மாதிரி ஓதுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம முயற்சி செஞ்சோம், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி மட்டுமே இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ் தஆலா அவன் எதிர்பார்க்கக்கூடிய, அவன் எப்படி ஓதணும்னு ஆசைப்படுறான் அந்த மாதிரி ஓதக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தார்கள் எல்லாம் நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவான். முயற்சி செய்யுங்க. அடுத்தடுத்த பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் இன்னும் அதிகமான முயற்சி செஞ்சு மிக விரைவில் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் உதவி செய்வானாக.